நம்மளோட இந்த சீன பாருங்க ஜி ஷோ ஆரம்பிச்சதுமே நிறைய சஜஷன்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. இந்த சீனை பத்தி பேசுங்க, இந்த சீனை பத்தி பேசுங்கன்னு. அதுல ரொம்ப ப்ராமினென்ட்டா வந்த ஒரு சஜஷன் இந்த சீன் தான். இந்த சீனை பத்தி எப்ப வேணா பேசலாம். ஏன்னா அப்படி ஒரு எவர்கிரீன் பொலிட்டிக்கல் சட்டையர் சீன் இது. ஆனா எலெக்ஷன் டைம்ல பேசுவோம். அப்ப இன்னும் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பயங்கரமா பிளான்லாம் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா அந்த வீக் என்னமோ நான் மிஸ் பண்ணிட்டேன். சரி எக்ஸிட் போல்லாம் முடிஞ்சு ஆளாளுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன்லாம் கொடுத்து இப்போ ஒரு வழியா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த சீனை பத்தி பேசுவோமே அப்படின்னு நினைச்சேன். ஸோ இன்னைக்கு இந்த சீன். 1994 ரிலீஸ் ஆன படம் இந்த அமைதிப்படை. இதுக்கு முன்னாடி மிஸ்டர் பாரத் சத்யராஜ் ஒரு படம் நடிச்சிருந்தாரு. அது ஹிந்தியில திரிஷூல்ன்ற ஒரு படம் வந்துச்சு. அதோட அபிஷியல் ரீமேக். அந்த கதையும் இந்த கதையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கதை தான். என்னன்னா அமைதிப்படையில முக்கியமான ஒரு விஷயம் அதோடைய பொலிட்டிக்கல் சட்டையர் எலிமெண்ட். அதுவும் மணிவனோட ரைட்டிங்ல இந்த படத்தோட இந்த பொலிட்டிக்கல் டைலாக்ஸ் எல்லாம் கேட்கும்போது எப்படி இதெல்லாம் சென்சார்ல தப்பிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும். முக்கியமா ஒவ்வொரு டயலாகும் ஃபன்னியாவும் இருக்கும். ரைட்டிங்ல அந்த நாக் எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் இன்னை வரைக்கும் தமிழ் சினிமால யாருக்கிட்டையுமே இல்ல. இது பிளாஷ்பேக் போர்ஷன்ல வர ஒரு சீன். இந்த சீனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருந்த அளவுக்கு இந்த சீன்ல பொலிட்டிக்கலா நிறைய டயலாக்ஸ் எல்லாம் கிடையாது. கன்னிங்கான ஒரு கேரக்டருடைய ஃபுல் வில்லன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இந்த சீன். அந்த ரைஸ் இருக்கு இல்லையா, அத விஷுவலா ஜஸ்ட் 5 நிமிஷங்கள்ல பவர்ஃபுல்லா காட்டியிருந்தாரு இயக்குனர் மணிவண்ணன். இந்த டெபிக்ஷன் தான் இந்த சீனை காலத்துக்கும் மறக்க முடியாத ஒரு சீனா மாத்திருக்கு. இந்த சீனுடைய கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, முதல் சீன்ல இருந்து கொஞ்சம் கதையை சொல்லணும். சரி சுருக்கமா சொல்ல ட்ரை பண்றேன். பிரசன்ட் டேல பையன் சத்யராஜ் கேரக்டர் இருக்கார் இல்லையா, அவரு தன்னை வளர்த்த தாத்தா பாட்டி கிட்ட இருந்து தன்னோட அப்பா அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. அவங்க பிளாஷ்பேக் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பிளாஷ்பேக் ஓபன் ஆகும்போது அமாவாசை என்கிற நாகராஜ சோழன் தேங்காய் பொறுக்கிட்டு இருக்காரு. சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்காரு. ஆள் பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு பஞ்ச பரதேசி மாதிரி தான் இருக்காரு. இதை பாக்குறாரு ஆளுங்கட்சி எம்எல்ஏவான மணிமாறன். அவரை கூப்பிட்டு பேசுறாரு. அமாவாசை கிட்ட பேசும்போது அவர் கொஞ்சம் பொது அறிவுலாம் இருக்கு, நல்லா பேசுற ஒரு நாக் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறாரு. என்கிட்டயே வந்து வேலைக்கு சேர்ந்துக்க அப்படின்னு அசிஸ்டண்டா வேலைக்கு சேர்த்துக்கிறாரு. இந்த அமாவாசை கேரக்டர் பொறுத்த வரைக்கும் தான் முன்னுக்கு வர யாரை வேணாலும் போட்டு தள்ளுறதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படிங்கறத அவரே ஓப்பனா சொல்ற மாதிரி தான் அந்த டிபிக்ஷனை வச்சிருப்பாங்க. ஸோ எலெக்ஷன் டைம் வருது. ஆளுங்கட்சியில மணிமாறனுக்கு திரும்ப எம்எல்ஏவா நிக்கிறதுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த உட்கட்சி பூசல் ஒன்று நடக்குது. ஸோ அந்த மீட்டிங்ல சண்டை போட்டு நான் சுயேட்சையா நின்று ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சவால் வராரு மணிமாறன். கூடவே இருக்கிற அமாவாசை அவர் கொஞ்சம் மேனிபுலேட் பண்ணி தன்னை அந்த எலெக்ஷன்ல நிக்க வைக்கிற மாதிரி அவரை சொல்ல வச்சிருக்காரு. இவரும் தன்னுடைய ஈகோ விட்டு கொடுக்காம எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு தன்னுடைய சொத்தையெல்லாம் வித்து எலெக்ஷன் கேம்பெயின்லாம் பண்றாரு. கேம்பெயின் நடக்குது, வாக்குப்பதிவு முடியுது, கரெக்டா கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஆரம்பமாகுது இந்த சீன். இந்த சீன்ல என்ன நடக்கும்? அமாவாசைங்கிற ஒரு சாதாரணமான கேரக்டர் எம்எல்ஏவா ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அவருடைய சுயரூபம் என்ன, அவருடைய இன்டென்ஷன் என்ன, அவருடைய உண்மையான பிளான் என்ன அப்படிங்கிறது எல்லாம் நமக்கு தெரிய வருது. ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா? ஆனா இத இயக்குனர் மணிவண்ணன், ரைட்டர் மணிவண்ணன் காட்டியிருக்கிற விதம் தான் ஒரு மாஸ்டர் கிளாஸ். சினிமால புது டெக்னாலஜிஸை யூஸ் பண்றதுல, கிராண்டா காட்சிகளை ஸ்டேஜ் பண்றதுல பயங்கரமா நான் இனோவேட் பண்ண டெக்னிக்கலா அப்படின்னு காமிச்சிக்கிறதுல மட்டுமே கிரேட்னஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் பெரும்பாலான நேரங்கள்ல சிம்பிளான எலிமெண்ட்ஸை சிங்க்ரனைஸ்டான ஒரு விஷன்ல பிரசன்ட் பண்ணும்போது தான் அந்த சீன், அந்த படம் மெமரபிளான ஒரு ஸ்டேட்டஸுக்கு எலிவேட் ஆகுது. கமர்ஷியலா பிளாக் பஸ்டர் ஹிட்டான இந்த படம் கல் கிளாசிக்காவும் மாறினதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். என்னை பொறுத்த வரைக்கும் மணிவண்ணனுடைய ரைட்டிங்கும் சத்யராஜோடைய பெர்ஃபார்மன்ஸும் தான் இந்த சீனுடைய கோர் இனோவேஷன். இந்த சீன்ல ஃபேன்சி எதுவுமே கிடையாது. எந்த ஒரு கேமரா ட்ரிக்கும் கிடையாது, எந்த ஒரு சிஜி எலிமெண்ட்டும் கிடையாது. அமாவாசைங்கிற கேரக்டருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்டின விதத்துல இருந்து அந்த கிராஃப்ட் தான் இந்த சீனுடைய முக்கியமான ஹைலைட். ஏன்னா இந்த சீனே ஒரு விஷுவல் மெட்டாஃபர் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த சீன்ல ஒரு ஸ்லோ மோஷன் ஷாட் கூட கிடையாது. கேரக்டருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்டுறதுக்கு அந்த பாடி லாங்குவேஜ் மாறுற விதமே போதும் அப்படின்னு காட்டியிருந்தாரு இயக்குனர் மணிவண்ணன். இந்த சின்ன சீன்ல எவ்வளவு விஷயங்கள் நடக்குதுங்கிறத பாருங்களேன். அமாவாசைங்கிற கேரக்டர் உள்ள ஓரமா நின்று பேசிட்டு இருப்பாரு, மரியாதையா பேசிட்டு இருப்பாரு. சிகரெட் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பால்கனிக்கு வந்திருப்பாரு. பவ்யமா பால்கனில சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ முதல் தடவை அவர் முன்னிலை வகிக்கிறார் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வரும், அப்டேட் வரும். அப்ப கண்ணை மூடி அவர் ஃபீல் பண்ணுவாரு. இங்க ஆரம்பமாகுது இந்த கேரக்டருடைய சேஞ்ச். அடுத்தது 5000 வாக்குகள் முன்னிலை அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் பக்கத்துல மணிமாறன் அவரை வளர்த்து விட்டு அந்த எம்எல்ஏ கேரக்டர் நின்றுட்டு இருப்பாரு. அவரை இடிச்சுட்டு இவர் உள்ள போவாரு. தென் உள்ள ஒரு மாதிரி ஓரமா பவ்யமா நின்றுட்டு இருப்பாரு. அங்க சீட்ல மணிமாறன் கேரக்டருடைய மிஸ்ட்ரஸ் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க நீ உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீட் அவ்வளோ நேரம் மணிமாறன் உட்காந்துட்டு போன சீட்டு இல்லை அண்ணன் வந்துடுவார்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இவர் தயங்கிக்கிட்டே உட்கார மாதிரி உட்காருவார். என்ன ஒரு ஸ்மார்ட்டான ஐடியான்னு பாருங்க. ஒரு கேரக்டர் சேரில் உட்கார விதத்தை வச்சு அந்த கேரக்டர் எப்படி மாறுதுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக காட்டின விதம், அந்த பிரில்லியன்ஸை என்னன்னு சொல்றது. ஒவ்வொரு லீடிங் அப்டேட் வரும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவர் பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டே இருப்பார். அவர் வின் பண்ண போறாருங்கிறது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் மொத்தமாக சாஞ்சு ரிலாக்ஸ் ஆவார். இங்கே இன்னொரு சின்ன விஷயத்தையும் இயக்குனர் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் அவர் சிகரெட்டை பிடிச்சி புகையை முன்னாடி விடாம லைட்டாக வாய் அப்படி கோணையா வச்சுட்டு சைடில் விடுவாரு. ஏன்னா மரியாதை கொடுக்குறாராமா. ஆனா அவர் வின் பண்ண போறாருங்கிறது ஷோரா தெரிஞ்சதுக்கு அப்புறம் புகையை சைடில் ஊத போவாரு. ஊத போய் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு
திரும்ப நேரா திரும்பிக்கிட்டு சிகரெட்டையும் கரெக்டா கான்ஃபிடண்டா கையில பிடிச்சிக்கிட்டு தலையை தூக்கி முன்னாடியே விடுவாரு. இங்க இருந்து இந்த அமாவாசை கேரக்டர் பேசுற விதமே டோட்டலா மாறிடும். மணி அப்படின்னு பேரை சொல்லியே கூப்பிடுவாரு. வேணும்ட்டே அவர் மேல கால் இடிக்கிற மாதிரியே கால் ஆட்டிட்டு இருப்பாரு. தள்ளி நிக்கலாம்ல அப்படின்னு நக்கலா சொல்லுவாரு. என்ன அமாவாசை நீ தான் பேசுறியா அப்படின்னு அதிர்ச்சியா கேள்வி கேட்கும்போது இல்லன்னு தலையாட்டிட்டு நாகராஜ சோழன் எம்ஏ சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ அப்படின்னு அவருடைய மிஸ்ட்ரஸ் மேலே இவர் கையை போடுவாரு. நாகராஜ சோழன் வின் பண்ணிட்டாருன்றதை அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல் ஸ்வாகோட எழுந்து நின்று கண்ணாடியை போட்டுட்டு நடந்து போயிடுவாரு. இந்த மணிமாறன் பின்னாடியே ஓடுவாரு. கொடுக்குற மாலையெல்லாம் வாங்கிக்கிட்டு இவர் கார் உள்ள ஏறிடுவாரு. ஆக்சுவலா இவர் லவ் பண்றேன்னு ஏமாத்தின தாயம்மாங்கிற கேரக்டரும் இவருக்கு மாலை போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இவர் வேணும்ட்டே அவங்கள பர்பஸ்ஃபுல்லா அவாய்ட் பண்ணிட்டு கார்ல ஏறி போயிடுவாரு. தாயம்மாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட கேள்வி கேட்பாங்க. இவங்க அழுதுகிட்டே ஒரு மாதிரி பதில் சொல்லி சமாளிச்சிருவாங்க. இதோட இந்த சீன் கட். அமைதிப்படை படத்தோடைய டயலாக்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வரலாறுல இடம் பிடிச்சாச்சு. இந்த ஒளிச்சித்திரம் இந்த வசனங்கள் இருக்கிற கேசட்லாம் அப்பவே ரொம்ப பாப்புலர். இந்த சீனை பொறுத்த வரைக்கும் சீன் ஆரம்பிக்கும் போதே இந்த எதிர்க்கட்சி கேண்டிடேட் ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பாரு, ஒவ்வொரு ஓட்டுக்கும் நாங்க சொம்பு குடம்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. ஸோ அப்பவே ஓட்டுக்கு பணம் கொடுக்குற லஞ்சம் கொடுக்குற பழக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிற சொல்ற டயலாக் இது. இதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் த எண்ட் இவர் பின்னாடியே ஓடுவார் இல்லையா, ஓடும்போது ஜெயிக்கிறவனுக்கு ஜெய போட்டே நாசமா போயிட்டீங்கடா அப்படின்னு சுத்திரவங்களை திட்டிகிட்டே நடப்பாரு. இந்த ரெண்டு வசனங்களை தாண்டி இந்த சீன்ல பெருசா பொலிட்டிக்கலா வசனங்கள் கிடையாது. இதை விட இந்த சீன்ல இன்னொரு டைமிங் கவுண்டர் டயலாக் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சீன் ஆரம்பமாகும் போது மணிமாறன் கேரக்டர் தன்னுடைய மிஸ்ட்ரஸ் கிட்ட ஊட்டிக்கு வெகேஷனுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. அமாவாசை கொஞ்சம் கொஞ்சமா மாறி பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டு மிஸ்ட்ரஸ் மேலேயே கையும் போட்டுறாரு. அதுக்கு அவங்க எதுவும் சொல்லாம இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்றதை பார்த்துட்டு இந்த மணிமாறன் ஊட்டிக்கு தனியாக தான் போகணும் போல இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவார் பாருங்க. ஸோ இது காமெடி மட்டும் கிடையாது. அந்த ஒரு டயலாக்லயே இந்த கேரக்டர் நடக்க போறது என்ன அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கறதையும் கன்வே பண்றாரு மணிவண்ணன். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல மணிவண்ணனோட இந்த கேரக்டர் தான் முதல்வன் படத்துல மாயகிருஷ்ணன் கேரக்டர் எழுதுறதுக்கு இயக்குனர் சங்கருக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சீன்ல சத்யராஜ் என்ன ஒரு கேர்ஃப்ரீயான கேஷுவலான பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறத பாருங்க. ஹீரோவா நடிக்கும் போது பெர்ஃபார்மன்ஸ் ஒரு மீட்டர் இருக்கு, வில்லனா நடிக்கும் போது கிடையாது, பெருசா மீட்டர்லாம் வச்சுக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இந்த சீனை பொறுத்த வரைக்கும் சத்யராஜோட வில்லத்தரத்துக்கும் ஒரு சூப்பரான மீட்டர் இருக்கும். சீன் ஆரம்பமாகும் போது ஒரு மாதிரி நர்வஸா இருப்பாரு, குரல்ல ஒரு மரியாதை இருக்கும், ஹாஃப் வேல ரொம்ப சட்டிலா இருக்கும். இந்த சேஞ்ச் ஒன்ஸ் இவர் வின் பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மொத்த அரகன்ஸையும் டயலாக்ல இல்லாம பார்வையிலையும் பாடி லாங்குவேஜ்லயும் இறக்கி பின்னி இருப்பாரு சத்யராஜ். எங்கேயுமே கொஞ்சம் கூட ஓவர் ஆக்டிங் கிடையாது. ஜஸ்ட் 5 நிமிஷங்கள்ல எப்படி இருந்தனா எப்படி ஐட்டம் பாருங்கிற மாதிரியான ஒரு சூப்பரான சேஞ்ச் வருது. மணிவண்ணனுக்கும் சத்யராஜுக்குமான அசாத்தியமான கெமிஸ்ட்ரி இந்த சீன் இவ்வளவு எஃபெக்டிவா இருக்க முக்கியமான காரணம் ரெண்டு பேருமே ரியல் லைஃப் ஃப்ரெண்ட்ஸும் கூட. சத்யராஜ் நடிகராக ஒரே முக்கியமான காரணம் மணிவண்ணன் தான். அவங்களுடைய பல வருஷ நட்புடைய கல்மினேஷனா அவங்க கெரியருடைய பிரைம்லயே ஒரு உச்சமா இந்த படத்தை சொல்லலாம். முக்கியமா இந்த சீனை சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த படத்துல நடிக்கவே வேணாம் அப்படின்னு தான் சத்யராஜ் நினைச்சிருந்தாராம். ஏன்னா அவர் அப்போ ஹீரோவா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருந்தாரு. ஒரு மாதிரி பொசிஷன் பண்ணிட்டாரு தன்னை. திரும்ப வில்லனா போய் நடிக்கணுமா அப்படின்ற ஹெசிடேஷன் அவருக்கு இருந்துச்சா. சரி கதை சொல்லுவோம், கதையை கேட்டுட்டு வேணாம்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் அவரால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருந்தாராம். மணிவண்ணன் வந்து கதையை சொன்னாராம். ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்டு முடிச்சதுமே நான் இதில் நடிச்சிடறேன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரா சத்யராஜ். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த சீன். இயக்குனர் ரைட்டர் மணிவண்ணன் ஸ்பாட்லயே நிறைய விஷயங்களை இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு ஜீனியஸ் ரைட்டர். நிறைய டயலாக்ஸ் அவர் ஸ்பாட்ல வந்து தான் எழுதுவாராம். இந்த சீனும் அதே மாதிரி தான். அண்ட் இந்த சீனை சாந்தி ஹோட்டல்னு பொள்ளாச்சி இருக்கிற ஹோட்டல் நினைக்கிறேன், அந்த இடத்த இந்த கவுண்டிங் நடக்கிற இடம் மாதிரி மாத்தி செட்டப் பண்ணி எடுத்திருக்காங்க. இசைஞானி இளையராஜாவுடைய பிஜிஎம் இந்த சீனை டிரைவ் பண்ற இன்னொரு முக்கியமான எலிமெண்ட். ஒரு மிஸ்ட்ரி சீனுக்கான பிஜிஎம் மாதிரி தான் லைட்டா ஒரு சின்ன மியூசிக்கோட தான் இந்த கவுண்டிங் சீன் ஆரம்பமாகும். ஃபர்ஸ்ட் லீடிங் அப்டேட் வரும்போது ஹாப்பியான மியூசிக்கை கொடுத்துருவாரு. இதுக்கப்புறம் அமாவாசை கேரக்டர் உள்ள போய் சேர்ல உட்காருவார் இல்லையா, உட்காரும் போது ஒரு சின்ன பெர்கஷன் லைட்டா பின்னாடி ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் அவர் ஒவ்வொரு ஸ்டெப் பின்னாடி உட்கார மியூசிக்கோடைய தன்மையும் மாறிட்டே இருக்கும். ஒன்ஸ் இவர் வின் பண்ணிட்டாருங்கிற அந்த வெற்றி அனௌன்ஸ் பண்ணும்போது செம்மையா சாக்ஸ்ல ஒரு மியூசிக் ஒன்று போட்டிருப்பாரு. அதுதான் இந்த படத்தோட தீம்னே சொல்லலாம். ரொம்ப பாப்புலரான ஒரு மியூசிக் அது. அந்த மியூசிக் ப்ளே ஆகும். பிரசன்ட் டேக்கு கதை திரும்ப வரும். இப்போ இந்த நாகராஜ சோழன் கேரக்டரோட பிரசன்ட் வெர்ஷன் வயசான வெர்ஷனை காமிப்பாங்க இல்லையா, அந்த ரீஎன்ட்ரி சீனுக்கு திரும்ப இந்த சாக்ஸ் மியூசிக்கை இன்னும் கிராண்டா யூஸ் பண்ணியிருப்பாரு இளையராஜா. இந்த கேரக்டர் இன்னும் டாமினண்டா வளர்ந்துட்டாரு அப்படிங்கறத ரொம்ப பக்காவா மியூசிக்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாரு. ஓட் கவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நாள் ஃபுல்லா நடக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் டே தாண்டியாவது நடக்கும். ஆனா பல மணி நேரங்கள் நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை ஜஸ்ட் 5 நிமிஷத்துல சுருக்கி காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு அப்டேட்டுமே ஒரு பஞ்ச் லைன் மாதிரி லேண்ட் ஆகும். ஒரு அப்டேட் அதுக்கான ரியாக்ஷன் கட், இன்னொரு அப்டேட் அதுக்கு கொஞ்சம் பெரிய ரியாக்ஷன் கட் அப்படின்னு பெர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்பேஸ் விட்டு இந்த பேசேஜ் ஆஃப் டைமை கன்வே பண்ண விதத்துல இந்த எடிட் பேட்டர்ல ஒரு ரிதம் இருக்கும். அந்த டைம்லயும் நிறைய ஓவர் த டாப் படங்கள்லாம் வந்திருக்கு. ஆனா இந்த சீனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மினிமலிஸ்டிக்கா தான் வச்சிருப்பாங்க. இந்த சீனை திரும்ப நீங்க ரீவிசிட் பண்ணோம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அபிஷியலாவே ஒரு வெர்ஷன் யூடியூப்ல அப்லோட் ஆயிருக்கு. தேனப்பன் ராஜலட்சுமி ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல்ல அந்த வெர்ஷன் இருக்கு, பாருங்க. படம் ஆரம்பிச்சு 53வது நிமிஷத்துல இந்த சீன் வரும். இந்த சீனை பார்த்துட்டு இந்த சீனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒரு காலத்துல என்ன நினைச்சீங்கன்னு எல்லாத்தையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம திரும்ப அடுத்த எலெக்ஷனுக்கு அடுத்த எபிசோட்ல பார்ப்போம்.